அனைவருக்கும் நமஸ்காரம். திருநாராயணன் ஜெயந்தி அஸ்ட்ராலஜர், ஜெயந்தி ஜோதிட நிலையம். ஒரு 16 வருஷமா இந்த ஜாதக தொழிலில் பண்ணிட்டு வர்றேன். அது ஒரு சேவையாகவும் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல் முடிஞ்ச அளவுக்கு அதில் உள்ள விளக்கங்கள் எல்லாமே என்னுடைய குருநாதர் அகத்தியர் அருளாலும், என்னுடைய குருநாதர் எட்டயாபுரம் வெங்கட சுப்பிரமணியர் ஐயர் அருளாலும் இதை கற்றுக்கொண்டதால் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் என் முறையை தொடங்குகிறேன். ஜோதிடத்தில் இதுவரையும் நான் படித்ததில் நான் என்னென்ன பண்ணினேன், அதனால் எத்தனை பேர் பலனடைஞ்சாங்கங்கிறது எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 16 வருஷத்தில் மலேசியா, துபாய், சிங்கப்பூர், இந்தியாவில் ரொம்ப இடங்களில் போயிட்டு வந்திருக்கேன். இதில் ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஒரு குழந்தை பிறக்கும்போது அது குழந்தை பிறந்ததும் அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் அடுத்த ஒரு நிலைக்கு நம்ம போக முடியும். இப்போ 27 நட்சத்திரங்களில் 14 நட்சத்திரங்கள் நல்ல நட்சத்திரங்களும் 13 தோஷமுள்ள நட்சத்திரங்கள் என்று கூறியுள்ளனர். இது ஏஎம் பிள்ளை ஜோதிட அலங்காரம் இந்த மாதிரி பழைய கர்மகாண்டம் பல நூல்களில் இதோட விளக்கங்கள் இருக்கு. என்னோட அனுபவத்தில் என்னோட குருநாதர்கிட்ட ஒரு 5 வருஷம் படித்ததுல அதுலேயும் இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்து அதுக்கு உண்டான பரிகாரங்களை நான் சொல்லி அதில் பலன் அடைந்தது ரொம்ப விஷயங்கள் இருக்கு. சில பேர் சொல்றாங்க பரிகாரங்கிறது நீங்க ஜோதிடர்களுக்காண்டி செஞ்சீங்கன்னா அது பரிகாரம். நம்ம குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள் தான் அடுத்தடுத்து பிறப்புகள்ல வந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப அதுல உள்ள பாவ புண்ணியங்கள் இதை நம்ம தெளிவா முடிவெடுத்து அதுக்கு உண்டான பரிகாரங்கள் கூறும் பொழுது கண்டிப்பான முறையில் அதுல நல்ல மாற்றங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த 14 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது பரணி, ரோகிணி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், உத்திரம், சித்திரை, விசாகம், கேட்டை, பூராடம், மூலம், உத்திராடம், அவிட்டம், உத்திரட்டாதி, பூரட்டாதி. இப்படி இந்த நட்சத்திரங்கள்ல குழந்தைகள் பிறக்கும் போது அதுல உள்ள தோஷங்களை நிவர்த்தி பண்ண சொல்லி எழுதியிருக்காங்க. பூராடம் முக்காலும் பூசத்தின் இடையிரண்டும் சீரான முத்திரையில் செல்லறையில் சித்திரையில் உத்திரத்தின் காலும் உயிரிழப்பர் புத்திரடைகின்ற பெற்ற தாய் அல்லது தந்தை என்று சொல்லி கர்மகாண்டத்தில் இதுக்கு விளக்கங்கள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு பாதங்கள் இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம், 24 மணி நேரத்தில் அதை நீங்க 4ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. அப்ப ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு தோஷங்கள் கற்பிச்சிருக்காங்க, யோகங்களையும் சொல்லியிருக்காங்க. இப்போ பூராடத்துல பிறந்தாச்சுன்னா அதுல 1ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது தகப்பனை பாதிக்கும் அப்படிங்கிறது எங்க அனுபவ ரீதியா பார்த்திருக்கோம். சில கிரக அமைப்புகள் படி அது மாறலாம். அதுக்காக இது பிறந்தாச்சுன்னா கண்டிப்பா இதாகுங்கிறது. 2ஆம் பாதத்துல பிறந்தா தாய்க்கு உபாதனை அப்படின்னு இருக்கும். 3ஆம் பாதம் சகோதர சகோதரிக்கு, அடுத்து வர்ற குழந்தைகளோட பிறக்க போற குழந்தைகளோட இதுவும் சில பேருக்கு தடங்களாகும். சில பேருக்கு அடுத்து பிறக்கிற குழந்தைகள் ரொம்ப லேட்டா பிறக்கும், இல்ல அவங்களுக்கு இந்த கர்மாக்கள் எல்லாம் கழிச்ச பிறகு பிறப்பாங்க. 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அந்த குழந்தைய மாத்திரம்தான் பாதிக்கும். வளர்ச்சிகள், படிப்பு, வேலை, உத்தியோகம், தொழில், முன்னேற்றம். பொதுவாக இந்த போராட்டத்துல பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் டாக்டரா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான நட்சத்திரம். அப்ப இந்த மாதிரி பிறக்கிற குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? இதுல செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் அந்த குழந்தைகளையும் உண்டான பரிகாரங்களும் நம்ம பார்த்து செய்யணும். ஏன்னா கொடி சுத்தி பிறந்தால் கோத்திரத்துக்காகாது, மாலை சுத்தி பிறந்தால் மாமனுக்காகாதுன்னு விதி. அப்ப இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும் போது அந்த காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க, தவுட்டுக்கு கொடுத்த பிள்ளைமாங்க. அப்ப அந்த குழந்தையோட கர்ப்ப திசை முடிகிறது. இப்ப கர்ப்ப திசைன்னா இப்ப பூராடத்துல ஒரு குழந்தை பிறந்தா சுக்கிர திசை கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் இருக்கும், 6 வருஷம் இருக்கும், 12 வருஷம் இருக்கும். அப்ப இந்த கர்ப்ப திசைக்குள்ள அந்த குழந்தைகளை நம்ம தத்து கொடுத்து வாங்கிட்டா அந்த குழந்தையோட தோஷங்கள் அந்த கோயில்ல நிவர்த்தி ஆயிடும்.
இதுல ரொம்ப பேர் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, ஏன் சாமி பிள்ளைய போய் கோயில்ல தத்து கொடுக்க சொல்றீங்க? கோயில்ல தத்து கொடுத்து வாங்கும்போது அந்த குழந்தையோட தோஷங்கள் அதுல அடிபட்டு போயிடும். அப்ப அடுத்து அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய புண்ணியங்கள், முன்னேற்றம், தாய் தகப்பனுக்கு கிடைக்க வேண்டிய முன்னேற்றம், தாய் தகப்பனுக்கு வர்ற தடங்கல்கள் எல்லாமே அதுல நிவர்த்தி ஆகும். இதுக்கு நீங்க பெருசா ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. 1/2 கிலோ தவிடு, நெல் தவிடு, 1/2 கிலோ கருப்பட்டி, வெத்தலைவாக்கு பழங்கள் வச்சுட்டு, ஏன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு தாய்மாமன்கிறது முருகன். அப்ப முருகன் கோயில போயிட்டு அந்த குழந்தையோட தாய் தகப்பன் போய் முருகா என் பிள்ளைய வச்சு கொடுத்துட்டு அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு முருகா ஓம் குழந்தைய தவுட்டு கருப்பட்டிக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த குருக்கள்கிட்ட தவுட்டு கருப்பட்டி தட்சணையை வச்சு கொடுத்துட்டு குழந்தைய வாங்கிக்கிட்டு வெளியே யாராவது 2 பேர் சாதுக்கள், சன்னியாசிகள், இல்ல சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க யாராவது 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருங்க. இது பண்ணிட்டா அந்த குழந்தைக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். பொதுவா இது இந்த மாதிரி பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து என்னன்னா அடிக்கடி சளி பிடிக்கும், அடிக்கடி உடல் உபாதைகள் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட உடம்பும் என்னதான் நல்லா சாப்பிட்டாலும் தேராது. அப்ப இந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு இதை நம்ம செய்யும் போது 100% நிவர்த்தி கிடைச்சு. இதுல இன்னொன்னு கிரக சேர்க்கைகளையும் நம்ம பார்த்துக்கணும். எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு உண்டான பரிகாரங்களை நீங்க செஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ மாதிரி அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் வாரம் வாரம். இது வந்து எல்லாமே என்னோட பிராக்டிக்கலா நான் படிச்சதை தான் சொல்ல போறேன். நான் யாரையும் குறை சொல்லியோ இல்ல அவங்க சொல்லலன்னு சொல்லியோ சொல்ல போறது கிடையாது. நான் படிச்சதுல நான் அனுபவிச்சதும் என்னோட வெல்விசர் கிளைண்ட்டுக்கு அனுபவிச்சு இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்களும் அந்த நட்சத்திரங்கள்ல உள்ள தோஷங்களை நிவர்த்தி பண்ணால உள்ள நல்ல ஒரு மாற்றங்களையும் நான் பார்த்ததுனால அதை உங்களுக்கு இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன். அதனால இதை நீங்க ஃபாலோ பண்ணி இதுக்கு உண்டான அந்த பரிகாரங்கிறது நம்ம குடும்பத்துல முன்னோர்கள்